5000க்கு 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது. ஸோ 2 இயர்ஸில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா P இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100 ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்போ நம்ம டைரெக்டாக போடலாம். ஸோ இது வரக்கூடிய ஆன்சர் இந்த 2 வருஷத்துக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் தான். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 8. ஸோ 8 டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் 5000 இன்ட்டு 8 டிவைடட் பை 100 இன்ட்டு 8 டிவைடட் பை 100. 2 0 அடிச்சிடலாம். ஒரு ஜீரோவையும் ஒரு ஜீரோவையும் அடிச்சிடலாம். அடுத்து 1 5 5 7 5 10 1 2 4 2 8. ஸோ 8 நாங்க 32. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 32 ருபீஸ். ஸோ ஆன்சர் இருக்குது 32. ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வருஷத்துக்கு மட்டும் டிஃப்ரென்ஸ் கேட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. இதே 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்னால் ஃபார்முலா மாறும், அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது 2 இயர்ஸ்க்கு மட்டும் இந்த ஃபார்முலா P